ரொம்ப ரொம்ப கெட்ட ஸ்மெல் வர பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பேர் தான் கிராப்ஸ் ஃப்ளவர் அப்படின்றாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா வந்து அமராஃபிஃபிலஸ் டிடைனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூனாலே நம்மளுக்கு ஞாபகம் வந்து அதோட ஸ்மெல் தான். ஸோ எல்லாருக்குமே ஏன் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதோட ஸ்மெல்லாக இருக்கட்டும். ஆனால் இந்த பூவில் வந்து அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் கிடையாது. லிட்ரலாக இந்த பூ வந்து எப்படி ஸ்மெல்லாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்ததுக்கு அப்புறமா சடலங்கள்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஃப்ளவரோட ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இது ரொம்ப வந்து ரேர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த பூ வந்து வளராதான். இது வந்து 7 to 10 இயர்ஸ் எடுத்துக்குமா ஒரு பூ பூக்கிறதுக்கு. ஆனால் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து 3 feet ஹைட்டுக்கு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே வந்து தென்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் இருக்க சமுத்ரா அப்படின்ற ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் இது வந்து மோஸ்ட்டாக வந்து தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இதை வந்து மோஸ்ட்டாக வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லேயும் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது எப்போ வளரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்து 7 to 10 இயர்ஸ் ஒரு நாள் வளர்றதுனால வந்து பேம்பு எல்லாருக்கும் தெரியும். எப்படி வந்து பேம்பு வந்து ரொம்ப வருஷம் வளராமல் டக்குன்னு அது க்ரோத் கொடுக்குதோ அதே மாதிரி தான் அந்த ஃப்ளவருமே. இதோட க்ரோத் வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. மண்ணுக்கடியிலேருந்து ஃபுல் ஃப்ளவர் மாதிரி வரும். இது ஒரு மரத்துலேருந்தோ அந்த மாதிரிலாம் கிடையாது. மண்ணுக்கடியிலேருந்து நேராக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம்மாக இருக்கும். அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஈட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. அதனால வந்து மற்ற ஃப்ளைஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. மற்ற பூலாம் வந்து எப்பயும் போல் இந்த பட்டர்ஃப்ளைஸாக இருக்கட்டும், இந்த மற்ற ஃப்ளைஸ் எல்லாம் இது பண்ணும். ஆனால் இது வந்து இந்த சடலங்கள் மேலே வந்து உட்கார இன்செக்ட்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும்தான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளவரில் வந்து ரொம்ப கெட்ட ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து பாலினேஷன் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃப்ளவருக்காக. அதனால தான் வந்து அந்த மாதிரி இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 24 to 48 hours வரைக்கும் வந்து அது அதே மாதிரி இருக்கும்ன்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி அது வளர்ந்துச்சோ அப்படியே அது வந்து காணாமல் போயிடும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அது எப்போ வளரும், எப்படி வளரும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. இது வந்து கைண்ட் ஆஃப் அ ட்ரூத் ஆஃப் நேச்சர் தானே. எல்லாமே வந்து அழகாக இருக்கும், இல்லை எல்லாமே வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேலன்ஸ் ஆஃப் நேச்சர். ஒன்று இப்படி இருந்தால் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ அதோட ஃபீச்சரோ அதோட இதுவுமே வந்து இந்த மாதிரி அந்த ஸ்மெல் வரதான பூ தான். ஃபார் மோர் relatable contents, do subscribe.